போதைப் பொருட்களால் சீர்கெட்டு போயிருக்கும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்க விடியா திமுக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவரும் கழக பொதுச் செயலருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கும்பகோணத்தில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியதாகவும், சென்னை கண்ணகி நகர் பகுதியில் விசாரணைக்கு சென்ற காவலர்கள் இருவரை போதை ஆசாமிகள் இருவர் தாக்கியதாகவும் வருகின்ற செய்திகள் கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையினருக்குமே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டிருப்பதற்கும் சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டிற்கான முக்கிய காரணமாக போதைப்பொருள் புழக்கம் அமைந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது மளிகை பொருட்களை போன்று மிகச் சாதாரணமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிடைப்பதாக பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் தன்னிடத்தில் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்ததாகவும், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் புழங்குவது மிகுந்த கவலை அளிப்பதும் கண்டனத்திற்கு உரியதாகும். எனவே சீர்கெட்டு போயிருக்கும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்க விடியா அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் அதிகரித்திருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து தமது சமூக வலைதளத்தில் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிடுகையில், திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் விசாரணை கைதி சாந்தகுமார் என்பவர் காவல் நிலையத்தில் உயிரிழந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேத பரிசோதனையில் சாந்தகுமார் உடலில் இரத்தக்கட்டு, வீக்கம் உள்ளிட்ட காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், விடியா திமுக அரசு பொறுப்பேற்றிலிருந்தே தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக சாடியுள்ளார். இதுவரை அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல் மரணங்கள் குறித்த திரைப்படங்களை மட்டுமே பார்த்துவிட்டு தன் மனம் அதிர்ந்து போனதாக நீலிக்கண்ணீர் வடிக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொது மக்களிடமும் விசாரணை கைதிகளிடமும் சட்டத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் என காவல்துறையினரையும் அதற்கான உரிய உத்தரவுகளை காவல்துறைக்கு பிறப்பிக்குமாறு விடியா அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.